श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 17வது ஸ்லோகம். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? யுக்தாஹார விஹாரஸ்ய, யுக்தாஹாரம் அதாவது போதுமான அளவுக்கு மிதமான அளவுக்கு என்ன பண்ணணும்? உணவு உட்கொள்ள வேண்டும். அதுபோல் மிதமான அளவுக்கு நடைப்பயிற்சி செய்ய வேண்டும், உலாவுதல் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் கர்மசு செய்யக்கூடிய ஒரு நாளும் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய கர்மங்களை விடாது செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் யுக்தசேஷ்டஸ்ய மிதமான உழைப்பு செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் தேவையான அளவுக்கும் மிதமான அளவுக்கும் உழைப்பு இருக்க வேண்டும். மேலும் யுக்த சொப்னாவபோதஸ்ய, யுக்தம் என்று சொன்னால் மிதமானது, போதுமானது, அளவானது அப்படின்ற அளவில் பொருள் எடுத்துக்கலாம். அதில் அதுபோல் யுக்த சொப்னாவபோதஸ்ய போதுமானவர்களுக்கு மிதமான உறக்கம். ஒரு 6 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினா போகிறோம். அந்த தூக்கம் இப்போ தூங்கணுமா, அடுத்த 5 நிமிஷத்தில் படுத்துணுன்னா உடனே தூங்கிடணும். எல்லா யோசனைகளையும் விட்டுட்டு தூங்கணும். அதாவது எண்ண ஓட்டங்கள் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் இதுபோல் இப்போ தூங்கணுமா உடனே தூங்கணும், இப்போ முழிச்சுக்கணுமா உடனே முழிச்சுக்கணும் அப்படின்னு வரும். அதனால் மிதமான தூக்கம், மிதமான உலாவுதல், நடைப்பயிற்சி, மிதமான உணவு, அப்புறம் மிதமான காரியங்கள், அதாவது செய்ய வேண்டிய அன்றாட தேவைகள் இருக்கே அதற்கு மிதமான அளவில் வேலைகளை செய்து வேண்டும். மிதமான உழைப்பு உடையவன், அதாவது மிதமான உறக்கமும் விழிப்பும் உடையவன். யுக்தக சொப்ன அவபோதஸ்ய, அதாவது விழிப்பும் உடையவனும் மிதமான விழிப்பு, மிதமான தூக்கம். மேலும் யோகா இத்தகையவனுக்கு யோகமானது துக்கஹா துன்பம் துடைப்பதாக ஆகிறது. யோகோ பவதி துக்கஹா, யோகம் என்பது அவனுடைய துன்பங்களை துடைப்பதாக இருக்கும். துன்பம் என்பது என்ன? இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனை நம்ம என்ன பண்ணணும்? லயிக்க வைக்கணும். 2 மனமும் செயல்பாட்டும் ஒரே நேர்கோட்டில் இணைய வேண்டும். அதுதான் என்னது? யோகம். அந்த யோகத்தில் வரும்போது நம்மளுக்கு அதில் நிறைய மன உளைச்சல்கள் கிடைக்கும்னு சொன்னால் அத்தகைய துன்பங்களிலிருந்து இதுபோல் மிதமான தூக்கம், மிதமான செயல்பாடுகள், மிதமான உணவு, மிதமான நடை பயிற்சி, உலாவுதல், அதப்புறம் மிதமான கர்மங்கள், செய்யக்கூடிய செயல்பாடுகள், இவை அனைத்தும் என்ன பண்ணணும்? பொதுவான அளவில் இல்லை, மிதமான அளவில் செய்து கொண்டிருந்தால் அது என்ன பண்ணும்? இறுக்கம் அப்படின்னு சொன்னால் 2வது இடையினம் இல்லை, அதாவது கஷட தப்பற அந்த ரா இருக்கே வல்லினம், அந்த ராவை போட்டு இருக்கினா என்ன பண்ணணும்? அவர் எங்கேயும் இருக்கப்பட்டவர், இறைவன் அப்படின்னு அர்த்தம். இறைவன் என்ற வார்த்தைக்கு நிகண்டு எப்படி பதில் இலக்கண முறையில் சொல்கிறதுன்னு கேட்டால் இறைவன் சொன்னால் இறுக்கமாக எல்லா இடத்திலும் நீக்கமர நினைந்து இருப்பவர். அந்த மாதிரி அந்த பரம்பொருளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையில் என்ன வேணும்? யோகம் செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். மனத்தை நிறுத்தி அதில் எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி அப்படி செய்ய தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி செய்யும் பொழுது அந்த இறுக்கம் அந்த வார்த்தை பெரிய ரூ போட்டு எழுதுகிற இறுக்கத்தில் சின்ன ரூ போட்டால் இறுக்கம் சொன்னால் இருக்கிறது. யூஆர் ரிசைடிங் இன் எ பிளேஸ், விராமமாக உட்காந்துக்கிறது, காலை நீட்டிக்கிறது, அதுபோல் இருக்கப்பட்டது அப்படின்னா உள்ளதுன்னு அர்த்தம். அது உள்ளதில் சேர்த்திக்கல, உள்ளதுன்னா நாம்ளே வச்சது உள்ளதில் வரும். ஆனால் தானாக இயற்கையாகவே இருக்குது என்னது? அது இறுக்கம். அந்த இருக்கிறதுனால தான் எங்கேயும் நீக்கமர நிறைந்து இருப்பதால் தான் அவருக்கு என்ன பேர்? இறைவன்னு பேர். அதனால தான் நம்மாழ்வார் சொன்னார், கறந்த சில இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளன். அந்த நிறைவான இருப்பு இருக்கே அதை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு மனம் இதுபோல் யோகத்தில் தன்னை பழக்கப்படுத்திக்கணும். அது எப்படின்னு கேட்டால், சாதாரணமாக பகலில் திருப்தியாக போஜனம் பண்ணிக்கலாம்,
நல்ல ஃபுல்லாக ஒரு போதுமான அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ராத்திரியில் சாப்பிடும்பொழுது இரவு உணவு லேசானதாகவும் அற்பமாகவும் சத்து குறைவாகவும் இருக்க வேண்டும். மேலும் சரீரத்துக்கு உஷ்ணத்தையும் மனதுக்கு சஞ்சலத்தையும் கொடுக்கக்கூடிய எந்த உணவையும் உட்கொள்ளக்கூடாது. சரீரத்துக்கு உஷ்ணம் கொடுக்குற சாமான் வேண்டாம், அதே மாதிரி சஞ்சலமாகப்படும். அதனால் அது ஏன் சஞ்சலமாகப்படும்னா, நம்ம ஒரு தடவை தேசிகரோட ஆகார நியமனம் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய எதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளோட தூப்பல் குலமணி சொல்லியிருக்கார். அந்த தூப்பல் குலமணி சொன்ன அந்த ஆகார நியமத்தை நம்ம வாசித்துக்கொண்டோம்னு வைங்களேன், அதை பற்றி ஒரு தடவை பேசலாம். அது பேசினா என்ன ஆகும்னா, இதெல்லாம் தெரிஞ்சிடும். எதை சாப்பிட்டுக்கலாம், எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட்டா எது போல் எண்ணெய் ஓட்டங்கள் வரும், அந்த எண்ணெய் ஓட்டங்கள் எத்தகைய பழக்க நடத்தைகளை மேற்கொள்ள வேண்டிய வரும், அந்த பழக்க நடத்தைகள் நம்மளை எங்கே இட்டு செல்லும் அப்படின்னு கூட அதில் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் அதிக உஷ்ணத்தையும் சரீரத்துக்கு அதிக உஷ்ணத்தையும் மனதுக்கு சஞ்சலத்தையும் கொடுக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் அப்புறம் எங்கேயான ஒரு இடத்துல என்ன பண்ணுதுன்னா, தவறான விதத்தில் சமைச்சிருப்பா. தளிகை பாகம் பண்ணினது தவறான விதத்தில் சமைச்சிருப்பா. சிலப்போ ரொம்ப துக்கமாக இருக்கும், அந்த வீட்டில் போய் சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப பசியே உசுரே போகிற மாதிரி இருந்தால் கூட அதுபோல் இடத்துல என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன்னு கேட்டால் இது எல்லாமே எண்ணெய் ஓட்டங்களுக்கு ஏற்ப உணவு அமையும் என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடிய கான்செப்டில் இருக்கும். இதில் அந்த மாதிரி இடத்துல, அதாவது காரியம் நடக்கிற இடத்துல 10 நாள் 15 நாள் காரியமெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு யாரோ ஒரு பிராமணன் ஆச்சாரிய திருவடிகள் அடைந்து விட்டார், அந்த இடத்துல நடக்கக்கூடிய சாப்பாட்டு நேரத்தில் அங்கே போய் நம்ம சாப்பிடக்கூடாது. பொதுவாக இல்லை, எதுக்குன்னு சொல்கிறோன்னு கேட்டால், அந்த மாதிரி நம்மளுக்கு யுக்தாஹார விகாரஸ்ய, அப்புறம் யுக்த சோப்பன அவபோதஸ்ய அப்படின்னு சொன்னால் யோகம் சித்திக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அந்த சித்தி கிடைக்கணும், யோகத்தை என்ன முழுமூச்சாக அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி இடத்துல போய் சாப்பிடக்கூடாது. அப்புறம் புரோகிதத்தால் பிழைப்பவர்கள் வீட்டிலும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர் 4 விதமான வீட்டில் போய் பண்ணிட்டு வருவார். எல்லா விதத்தில் வீட்டில் கொடுக்குற காசும் ஒரே மாதிரி இருக்காது, அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் மாறுபடும், அதற்கேற்ப அந்த பணத்தோட குணாதிசயங்களும் மாறுபடும். அதிலிருந்து நம்ம என்ன உணவு எடுத்துட்டா அது நம்மளுடைய குணத்தையும் மாற்றும். அதனால் என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் சாப்பிட்றத தவிர்க்கணும். அப்புறம் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சுத்தமான ஆகாரத்தையே சமைக்க வேண்டும். அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்ட பிறகு தான் அந்த ஆகாரத்தை சாப்பிட்ணும். இதனால தான் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், தளிகை பண்ணும்பொழுது ஆழ்வார் பாசுரத்தை சொல்லின்னு இருக்குது, இல்லை போனால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிண்டே தளிகை பண்ணுறது. என்னோட தாயார் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஆழ்வார் பாசுரம் நீரகத்தாய் நெடுமறையின் உச்சி மேலாய் நீளா துங்கள் துண்டத்தான், அப்படி நீளா திங்கள் துண்டத்தான்னா அந்த பாசுரம், அந்த ஒரு 10 பாசுரம் இருக்கே அதெல்லாம் சொல்லிகிட்டே தளிகை பண்ணுவாள். அப்புறம் சிலப்போ பசுமாடு சோஸ்திரம்னு இருக்கும், அதெல்லாம் சொல்லிட்டு தளிகை பண்ணுவாள். அந்த நேரத்தில் யாரோடையும் பேச மாட்டா. ஆனால் ஏதான ஒரு முக்கியமான காரியம் இருக்குது, வாசலில் யாரோ வந்திருக்கா, அப்பாவை தேடின்னு இருக்கா, எங்கள் அப்பா முதலே ஜபம் பண்ணச்சே ஒருத்தரோடும் பேச மாட்டாருன்னு வைங்க, அப்போ தான் எங்கள் அம்மா தான் போய் அதுக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவா, சில பேர் பெரியவாள்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் குளிக்காதே தளி பண்ணுறவளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஏன்னா நம்ம தளிகை பண்ணக்கூடிய உணவு முழுக்க முழுக்க அது இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது, ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டியது. அப்போ அந்த ஆராதனத்தில் எல்லாத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டா, அது கஞ்சியாக இருந்தாலும் 2 பதிவுகளுக்கு முன்னாடி கூட சொன்னோம், கஞ்சியாக இருந்தாலும் வேறு சாப்பாடாக இருந்தாலும் எல்லாத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டா அது என்னென்ன சுத்தான்னமாகிடும், சாதம் பிரசாதமாகிடும். அதனால் பெருமாளுக்கு அதை முழுக்க அளவில் சமர்ப்பிச்சுட்டு அந்த மாதிரி சுத்த சத்துவமயமான ஆகாரத்தையே சமைக்கணும். அதுவே பாகம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு சமர்ப்பித்தா அந்த சுத்தமான ஆகாரத்தையே நாமும் ஏற்றுக்கொண்டால் அது என்ன ஆகும், யுக்தாகார விகாரஸ்ய யுக்த ஆகார விகாரஸ்ய, தேவையான அளவுக்கு மிதமான உணவு மிதமான உலாவுதல் அப்படின்னு சொல்கிறாரு பெருமாள். அது இங்கே என்னவாகும், சரியான முறையில் இருக்கும். ஆனால் இது எல்லாமே யோகம் கை கூடுவதற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்னு எடுத்துக்கிறது. அதோடு கூட தொடர்ந்து நம்மளுடைய அன்றாட வாழ்விலும் மனம் இயல்பாகவும் இனிமையாகவும் சொல்லக்கூடிய செயல்களை செய்வதாகவும் சொல்லக்கூடிய சொற்களை அதாவது செயல்பாடுகளை செய்வதாகவும் இருக்க வேண்டும். கேட்கக்கூடிய சொற்களை அதை மேற்கொண்டு நடத்துவதாகவும் அமைய வேண்டும். அப்படின்னு சொன்னால் அதற்கு இதுபோல் அமைதியான
அதாவது சாத்விக உணவு ஏற்றுக்கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லி ஆகாரத்துக்கு உண்டான கட்டுப்பாட்டையும் பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.